மிஸ்ஸிங் நம்பர்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இதில் இங்கே என்ன லாஜிக் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ சுற்றி இருக்க நம்பர்லாம் சின்ன நம்பராக இருக்குது, நடுவில் இருக்கிறது கொஞ்சம் இதை விட பெரிய நம்பராக இருக்குது. அதே மாதிரி தான் இங்கே வந்து ஓரளவுக்கு பெரிய நம்பராக இருக்குது, பட் நடுவில் சின்ன நம்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலே ஏதோ ஒரு மைனஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது சப்ராக்ஷன் நடந்திருக்கு, பட் பெரிய நம்பராக இருந்து சின்ன நம்பராக இருந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கிறதுனால ஸ்கொயர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இதில் என்னென்னா இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணுங்கள். 5 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் என்ன 25 ப்ளஸ் 16 என்ன வருது 41 வருதா. அடுத்து 3 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் என்ன 9 ப்ளஸ் 4 இங்கேயும் வந்து என்ன வருது 13 வருது. இப்போ என்ன பண்ணுங்கன்னா 41லேருந்து 13 கழிச்சிருங்க. கழிச்சிட்டோம் அப்படின்னா 11ல் 3 போச்சுன்னா 8, 3ல் 1 போச்சுன்னா 2, 28 வருது. ஸோ சேம் லாஜிக் இங்கே இந்த இதுக்கு 8 4க்கு பார்க்க போகிறோம். ஸோ 8 4க்கு பார்த்தீங்கன்னா 8 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர்டு, அப்புறம் என்ன வருது மைனஸ் 8 ஸ்கொயர் ப்ளஸ் இந்த நம்பர் தான் தெரியல, அது எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் 12க்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இங்கே பாருங்கள் 64 8 64 இது 16. ஸோ 64 16 இங்கே வந்து மைனஸ் 8 64, அப்புறம் வந்து ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் சாரி மைனஸ் வரும், ஏன்னா மைனஸ் உள்ளே போயிடும் இல்லையா. ஸோ 12 இங்கே ப்ளஸ் 64 மைனஸ் 64 கேன்சல் ஆயிரும். 16 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னா 12 இந்த சைடு கொண்டு வாங்க. 16 மைனஸ் 12 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ 14ல் 12 போச்சுன்னா 4, அதுதான் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ. அப்போ எக்ஸோட வேல்யூ வேணும்னா 2. அப்போ இங்கே ஆன்சர் என்ன வருது 2 வருது. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நம்மளை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கூட எக்ஸாமில் கொஷின் வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, சிலாகிசம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அதாவது எல்லா மெழுகுவர்த்திகளும் விளக்குகள், எல்லாம் இப்போ மெழுகுவர்த்தி இந்த ரவுண்டுனா இது எல்லாமே விளக்குகள்னு சொல்லிட்டாங்க. அப்போ இப்படி போடணும். ஓகேவா. ஆல் கேண்டில்ஸ் ஆர் லேம்ப். அடுத்து எல்லா விளக்குகளும் மின் விளக்குகள், இந்த இருக்க எல்லா விளக்குகளுமே மின் விளக்குகள். அப்போ ஆல் லேம்ப்ஸ் ஆர் பல்ப்ஸ். இப்போ என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, எல்லா மெழுகுவர்த்திகளும் மின் விளக்குகளா. எஸ், ஏன்னா மெழுகுவர்த்தி உள்ளே இருக்குது, அப்போ அந்த எல்லா மெழுகுவர்த்தியுமே மின் விளக்குகள் ஃபஸ்ட்டு கரெக்டு. அடுத்து எல்லா மின் விளக்குகளும் மெழுகுவர்த்திகளான்னு கேட்டால் கிடையாது, ஏன்னா மின் விளக்குக்குள்ளே தான் மெழுகுவர்த்தி இருக்குது, மெழுகுவர்த்திக்குள்ளே மின் விளக்கு இல்லை. ஸோ அப்போ வந்து சம் மட்டும்தான் வரணும். சில மின் விளக்குகள் மெழுகுவர்த்திகள் ஆகும் அப்படின்னு கொடுத்துருந்தா கரெக்டாக இருக்கும். அப்போ இது தப்பு. இப்போ ஃபஸ்ட்டு ஒன் மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும்.